ஓம் ஈஸ்வரா குருதேவா மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, சான்றோர்களே, தியானவழி என்பர்களே, மகான்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். இப்பொழுது விநாயகர் தத்துவம் 4வது பகுதியாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக இதில் நிறைவு பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை போடுங்க, கேள்விகள் கேளுங்க. உங்களுடைய பதிவுகள் என்னங்கிறது உங்கள் மனசில் உள்ளதை அப்படியே எழுதுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நல்லா இருந்ததுன்னு சொன்னால் லைக்கை போடுங்க, சரிங்களா? ஓகே. அதாவது நல்லா இருந்ததுன்னா உண்மை ஒரு நாளும் என்னென்னா சத்தியம் யாருக்கும் இனிக்காமல் இருக்காது, பேரானந்தத்தை கொடுக்காமல் இருக்காது. அது உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்து லைக்கு போடணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா சாமி சொல்கிறார், புகழ் தேடி செல்லாதே, புகழாரம் சூடாதே, புகழ் கண்டு மயங்காதே, இன்னல் கண்டு கலங்காதே, இகழ்ச்சி கண்டு பதறாதே, இகழ்ந்துரைக்க எண்ணாதே. அதனால் நீங்கள் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். உங்கள் உயிரான ஈசனை மதித்து போற்றி துதித்து அதுக்கு நீங்கள் ஒரு முதன்மையான இடத்தை, ஏன்னா கடவுள் உங்களிடமே இருக்கின்றார். உங்கள் உடலில் தான் கடவுள் இருக்கார், உங்கள் உடலில் தான் இறைவன் இருக்கார், உங்கள் உடலில் தான் தெய்வம் இருக்குது. இதை நம்பணும். ஏன்னா 30 வருஷமாக இதை தான் நான் பயிற்சி எடுத்துகிட்டு வரேன். நம்பலை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 5 வருஷம் என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. அப்போ கடவுள்னா என்ன, இறைவன்னா என்ன, தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதனுடைய தன்மை புரியுது. அப்போ கடவுள் என்பது ஒரு அணுவுக்குள் உள்ளின்று இயங்குவது கடவுள். அந்த அணு எதை ஈர்க்கின்றதோ, ஈர்த்த உணர்வுகள் இரையாகுது. அதுவே அதனுள் தெய்வமாக நின்று செயல்படுது. முடிஞ்சுதா? இப்ப இந்த உடல் இருக்கு, இந்த உடல்ல கடவுளா இது இருக்கு. எல்லா அணுக்களும் உள்ள கடவுள் தான். இந்த உடல்ல இந்த உயிர் தான் கடவுள். இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிட்டுனா ஜீவனுக்கெல்லாம் உயிரணுக்களா மாறுது. அப்ப எல்லாமே கடவுளா மாறுது. நல்லா புரிஞ்சுங்க. ஆக உயிர் கடவுள், உடல் ஆலயம், என்னும் எண்ணமே இறைவன், உணர்வின் செயலே தெய்வம். விநாயகர் தத்துவத்துக்குள்ள போமா ஓடி போச்சு பாருங்க. பேச ஆரம்பிச்சோம்னா சப்ஜெக்ட் நான் விநாயகர் தத்துவத்திலே நின்றுட்டு இருக்கேன். அதை நிறைவு பண்ணிட்டு சரி. இந்த விநாயகர் என்ன பண்றாருங்க, ஞானப்பழம் பழத்தை நாரதர் கொண்டாந்து கொடுக்குறாரு. நாரதர் கொண்டாந்து கனியை கொண்டாந்து சிவன் கையில் கொடுக்குறாரு. சிவன் பார்வதி கையில் கொடுக்குறாங்க. அப்புறம் குழந்தைங்க கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள அப்போ என்ன ஆகுது, யார் உலகத்தை யார் சுற்றி வராங்களோ, முதல்ல சுற்றி வராங்களோ முருகனும் பிள்ளையாரும் முருகரும் இருக்கக்குள்ள யார் அதை உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த பழம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பரமசிவனும் பார்வதியும். அப்போ உடனே முருகர் உடனே வாகனத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுறார் சுற்றுறதுக்கு, மயில் வாகனத்தை. என்ன அறிவால் எல்லாத்தையும் உலகத்தை சுற்றிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கடினம். உலகம் என்பது இந்த உடல் தாங்க. உலகம் என்பது பூமி. வெளியில் வச்சு பார்க்கணும், உள்ள வச்சு பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ விநாயகன் அப்படிங்கிற உள்ள விநாயகருடைய இப்போ இந்த வினைக்கு நாயகன், இந்த விநாயகன் உயிர் உடல் ஆலயம். இது அப்படியே ஒரு சிவமாக இருக்குது. இப்போ இந்த சிவத்தை கொடுத்தது யார்? தாய் தந்தையர் தான். தாய் தந்தையர் தான் முதல் தெய்வம். அப்போ தாய் தந்தையர், அதாவது என்ன சொல்கிறாரு சாமி ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள், ஊசிமுனை தவம் வேண்டாம், ஊசிமுனை தவம் வேண்டாம், காடுமலை செல்ல வேண்டாம், காடுமலை செல்ல வேண்டாம், அன்னை தந்தையின் அருள் இருந்தால் அனைத்தும் கிட்டும். எப்படி பாருங்க, அருள் வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. அருள் வாக்குனா சாதாரண வாக்கு கிடையாது. தாய் தந்தையருடைய அந்த அவங்க உடந்தை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தோமானால் அந்த காரியம் முழுமை பெறாது. தாய் தந்தையின் ஆசி ரொம்ப முக்கியம். ஆசி என்பது என்ன? ஆசையாக சீரை கொடுப்பது ஆசி. காலில் அம்மா அப்பா காலில் தான் நமஸ்காரம் பண்ணிக்கணும். டெய்லி பண்ணிங்க, மானசீகமாக பண்ணுங்க, நேரில் பண்ணுங்க. நான் அது மாதிரிலாம் செஞ்சேன். ஆக அம்மா அப்பா அருளாசி நமக்கு மிக மிக முக்கியம். ஆக இங்கே விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போ என்னாச்சு, கனி என்ற நிலை எப்படி? ஒரு பூ பிஞ்சாகி காயாகி கனியாகும் அந்த நிலை முழுமை பெற்ற நிலை. இப்போ நாம் தியானத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வர்றோம். முழுமை பெற்ற நிலை, அஷ்டமா சித்துக்கள், எல்லா ஞானத்தையும் எல்லா சக்தியும் பெற்ற நிலைகள். அஷ்டமா சித்துக்கள்லாம் நீங்கள் போய் கற்றுக்கணும் தேவையில்லை. நம்ம இந்த தியானத்தை பண்ணாலே சக்தி எல்லாம் உள்ள வந்துடும். இதெல்லாம் அவ்வளோ ப்ராசஸ் பண்ணி சாமி நமக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதை நான் உணர்ந்துட்டு வரேன். ஆகையான இல்லை, ஏன்னா தாய் தந்தையும் முதல் தெய்வமாக நாம் வணங்கி அந்த நிலையை பெற்றால் பெருவீடு பெருநிலை என்ற நிலைக்கு சென்று விடலாம். மூலாதாரத்தில் மூண்டலும் கனலே. மூலாதாரங்கிறது எது? அந்த உயிர் தான். அந்த உயிர் எப்படி இருக்கு? சத்திய வடிவமாக இருக்கின்றது. சத்தியம் ஒரு நெருப்பு இல்லையா? சத்தியம் என்பது நெருப்பு. காக்கை சிறகினிலே நந்தலாலா உன்னை தீண்டும் சுகம் தோன்றுதடி நந்தலாலா. அதாவது அந்த சத்தியத்தை போட்டு போய் தொடக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு சுடும். மிகப்பெரிய நிலை. ஏதோ திடீர்னு பாட்டை பாடிவிட்டேன். சரி, ரைட், ஓகே, இருக்கட்டும். ஆக அந்த சத்திய வடிவமானவன் உயிர், சர்க்குருவின் சொரூபமானவன். சர்க்குருவின் சொரூபம் உயிர். சூரியன் கூட அழியலாங்க, ஆனால் உயிர் அழியாது.
சாமி சொல்கிறார், சூரியனுக்கு அழிவு உண்டு, இந்த கோளுக்கு அழிவு உண்டு, ஆனால் உயிர் அழிவதில்லை. நீ நீ இப்போ நெருப்பு வச்சு கொளுத்திக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க, உயிர் அழியாது. உடல் அழிக்கின்றது, உணர்வுகள் மாறுகின்றது, மாறிய உணர்வுக்கொப்ப ரூபம் பெறுகின்றோம். நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம். ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ அந்த உயிரில் உயிர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எதை எண்ணுறோமோ, எதை எந்த உணர்வை அதுக்கிட்ட கொண்டு போகிறோமோ அதற்கொப்ப மனம் வீசுகின்றது. உயிர் நெருப்பு இல்லையா? அந்த உயிரில் போய் எதை எந்த மனத்தை சேர்க்கிறோமோ அந்த மனத்துக்கொப்ப மனமாகுது. மனம் 3 சுழின 2 சுழின. மனதை கொண்டவன் மனிதன். ஓம் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னாலே சர்க்குரு உடனே வந்துடுவார். ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். ஏன் இப்படி ஆரம்பிக்கிறோம்? நமது உயிர் ஓய் என்று இயங்கி இம்மன்று ஜீவனாகுது. ஈஸ்வரன் என்பது நமது உயிர், உயிருக்கு ஈசன் என்று பெயர். குரு என்பது நாம் எதை கவர்கின்றோமோ கவர்ந்த உணர்வுகள் குருவாகி நின்று நமது உயிருக்குள் நின்று செயல்பட்டு உடலாகுது, உடல் செயல்படுது. ஆக விநாயகர் தத்துவத்தை பார்த்துட்டு இருக்கோம். விநாயகருங்கிறது யாரு? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு விநாயகர்னு புறத்தில் போய் அந்த சிலையை தான் நம்ம பார்ப்போம். அப்படியே கொண்டு வாங்க, உள்ளுக்குள்ள நம்மக்கிட்ட கொண்டு வாங்க. இந்த உயிர், இந்த மனித உடலில் இருக்கிற உயிர், உங்களிடம் இருக்கிற உயிர், உங்கள் உடல், நீங்கள் சேர்த்த வினை, இதுதான் விநாயகர். இப்போ நான் தான் விநாயகர். விநாயகருங்கள நான் சேர்த்த வினை, அதுக்கொப்ப நான் நல்லது கிட்டதான் அனுபவிக்கிறேன். அப்போ மூதாதையர்களால் சேர்க்கப்பட்ட வினைக்கொப்பும், தாய் தந்தர்களால் சேர்க்கப்பட்ட வினைக்கொப்பும், தாயின் கருவறையில் சேர்க்கப்பட்ட வினைக்கொப்பும் விண்ணில் உயிராக தோன்றி இந்த நொடி புழுவாகி, கண்ணில்லாத புழுவாகி பல கோடி சரீரத்தை கடந்து இன்று மனிதனாக இந்த நொடிப்பொழுது வரைக்கும் சேர்த்து கொண்ட வினைக்கு ஒப்ப நாயகனாக இந்த உயிர் உடல் ஆலயம் இருக்குது. ரைட், ஓகே. அப்போ விநாயகரை இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை சாமியார் ஆக்கிவிட்டாங்க. அது தெரியுதா? நீங்கள் எந்த விநாயகருக்கு பக்கத்துலேயும் பொண்டாட்டி இருக்காது. விநாயகருக்கு 2 பொண்டாட்டி இல்லையா? 2 மனைவி, 2 துணைவியார். யாராரு? சித்தி புத்தி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தி புத்தின்ட்டு 2 மனைவி உண்டு. யாருக்கு? விநாயகருக்கு. சித்தி புத்தின்னா என்னங்க? எவ்வுணர்வை கவருகின்றோமோ, எதை பார்த்து எந்த செயலில் எதில் ஈடுபடுறோமோ அதனுடைய அனுபவம் சித்தியாகுது. சித்தியாகி அதுவே புத்தியாகி நிற்கிது. 2 மனைவி, சித்தி புத்தி. சரிங்களா? ஏன்னா விநாயகர் தத்துவத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் சும்மா லேசாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது உள்ற நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ ஆத்தாங்கரைக்கு பக்கத்தாப்புல ஆற்றுல போய் காலையில் போய் கோயிலில் போகும் அந்த கடவுளுடைய தெய்வத்தின் தன்மைகளை நமக்குள் செருகேற்றுவதற்காக நாம் என்ன செய்கிறோம்? காலையில் நம்ம காலைக்கடன்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நேராக போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு அங்கேருந்து கரையேறி விநாயகரை வணங்குறோம். அப்போ விநாயகரை வணங்கும் போது என்ன செய்கிறோம்? தோப்பு வர்ணம் போட்டுக்கிறோம். பயிற்சி நடக்குது. அங்கே உடலுக்கு பயிற்சி நடந்து உடனே இந்த தெய்வத்தை அருளிய அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலி நாங்கள் பெறணும். எங்கள் உடல் முற்படணும். உடலில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா.
எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ அங்கே அந்த ஆத்தாங்கரையில் என்ன இருக்குது? நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி ஒரு அரச மரம் ஒன்று இருக்கும், வேப்ப மரம் ஒன்று இருக்கும். அரச மரம் ஒன்று இருக்கும், வேப்ப மரம் ஒன்று இருக்கும். அரச மரத்தை ஏங்க வச்சுருக்காங்க? தாவர இனங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியது அரச மரம். துருவ நட்சத்திரத்தின் ஆற்றல் மிக்க சக்தியை கவர்ந்து எடுப்பது அரச மரம். அரச மரம் பகல்லையும் ஆக்சிஜனை கொடுக்கும், இரவுலையும் ஆக்சிஜனை கொடுக்கும். வேற எந்த மரத்துலையும் இப்போ மரங்கள் அப்படின்னு சொன்னாலே என்ன செய்யும்? பகலில் ஆக்சிஜன் கொடுக்கும், நைட்டில் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். ஆனால் அரச மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே தனி அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே. அப்போ இந்த அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ரெண்டுத்தையும் இணைச்சி வச்சிருப்பாங்க. வேப்ப மரம் அப்படிங்கிறது கசப்பு, வேதனை. பாம்புங்கிறது வேதனையுடைய உச்சபட்சமான நிலை. நம்மளுடைய வேதனை அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த உடலை விட்டு பிரிஞ்சோம்னு சொன்னால் அடுத்தது பாம்பாக தான் போவோம் அப்படிங்கிறாங்க சாமி. அப்போ பாம்போடைய உடலுக்கு நாம் போயிடுவோம். அப்போ இந்த அரச மரம் போன்று அந்த துருவ நட்சத்திரம் எல்லாத்தையும் வென்றது அந்த துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றல் மிக்க சக்தியை நாம் எடுத்தால், கவர்ந்தால், தியானித்தால், துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் படணும், எங்கள் குடும்பம் முழுவதும் படணும், எங்களை அறியாது சேர்ந்த தீயவனைகள் சாபவினைகள் அனைத்தும் நீங்கணும். நாங்கள் பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கணும், எங்களை பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நாம் அடிக்கடி எடுத்துக்கணும். கோயில் விநாயகர் கோயிலுக்கு போனோம்னு சொன்னால் தீபாராதனை காமிப்பாங்க. தீபாராதனை காமிக்க உள்ள திரையை இழுத்துட்டு தான் காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி 7 திரை இருக்கும். 7 திரை அது கணக்கு. அப்போ ஒவ்வொரு திரை 7 திரைங்கிறது 7 விதமான கலர்ஸை. சுரம் 7, சரிகம பதனிச சுரம் 7, இந்த கலர்ஸ் 7. இந்த ஒவ்வொருத்தையும் கடைசியாக என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிற காமம், கோபம், குரோதம், இந்த தீய உணர்வுகள் அனைத்தும் அப்படியே ஒன்றா கலழுது. அப்போ கடைசியாக என்னது? ஒளியின் தன்மையை நாம் பார்க்கலாம், உயிரை பார்க்கலாம், புருவமத்தியில் இருக்கிற உயிரை பார்க்கலாம், உயிரோடு ஒன்றி அப்படியே ஜோதியை காணலாம். அதுதான் தியானம். அந்த பலாபலனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். உங்களிடமும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் அது மாதிரி பார்க்கலாம். விநாயகன், சரிங்களா? அப்போ அந்த திரையை இழுத்துட்டு தீபாராதனை காமிக்கும் போது என்ன செய்யணும்? இருளகன்று பொருளறிந்து செயல்படும் ஞானத்தை நான் பெறணும் ஈஸ்வரா. எங்களை அறியாது சேர்ந்த தீயவனைகள் அனைத்தும் நீங்களும் ஈஸ்வரா. இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இருளகன்று பொருளறிந்து செயல்படும் ஞானம் பெறணும் ஈஸ்வரா. சிந்தித்து செயல்பட வேண்டும் ஈஸ்வரா. பொருளறிந்து செயல்பட வேண்டும் ஈஸ்வரா. வழியறிந்து செயல்பட வேண்டும் ஈஸ்வரா. அருள் ஞானம் பெற வேண்டும் ஈஸ்வரா. அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் ஈஸ்வரா. பிறவியில்லா நிலை பெற வேண்டும் ஈஸ்வரா. ஊரார் விட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் விட்டு பிள்ளை தானாக வளரும். சரிங்களா? இப்படி மணி ஓடி போச்சுங்க. அடுத்தது நாளைக்கு பார்க்கலாமா? மகிழ்ச்சி. ஓம் ஈஸ்வரா குருதேவா.